ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்களா? பின்னாடி போய் சொல்லாமா? பின்னாடி போ, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவேர்னஸ் டே. இன்னைக்கு ஸ்பெஷல் பேக்ல என்ன பார்க்க போறோம்னா சோஃபா கால் போறோம்னு சொல்லி அந்த பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மை சேனல் டிஆர் லைஃப் ஸ்டைல் 0420 தர்ஷன் ரஷ்மிகா. இந்த சோஃபா கவரை வந்துட்டு அட்டாச் பண்ணவங்களாட்டி போதும் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு கவர் இதை அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு, லாங்காகவும் போயிடுச்சு. நாங்கள் கரெக்டாக செட் பண்ணி பார்த்தோம். ஒன் சைடு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், ஒன் சைடு இதாகிடுச்சு. அதே மாதிரி நாங்கள் பார்த்து ரொம்ப நேரமாக பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 2 டைம்ஸு ரிட்டன் நாங்கள் எடுத்தே கூட போட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு பார்த்தா வீடியோவில் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். இது பார்க்க தாங்க ரொம்ப ஈஸி. சரி டக்குன்னு போட்டுடலாம், நம்ம வந்துட்டு க்ளோசிங் டைப்பு தானே, டக்குன்னு போட்டுடலாம்னு நினச்சோம். பட் ஆனால் அதை அட்டாச் பண்ணும் போது தான் தெரிஞ்சது எவ்வளோ ஹெவி ஒர்க்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ணோம்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஒன் சைடு கரெக்டாக இல்லாட்டினா அது ஃபுல்லாகவே வந்துட்டு ரிட்டன் எடுத்து நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அட்டாச் பண்ண பக்கம் பார்த்தாதுன்னு பாப்புக்குட்டி ஒரு பக்கம் போட வேணாமா? நாங்கள் கீழே இருக்கு இறங்குவா பக்கம் பாதுகாப்பா கரெக்டாக இருக்குங்க. நடுவில் மட்டும் தச்சு நடுவில் மட்டும் போய் போன வரைக்கும் இது பண்ணி வரல. அது சேர்ந்தாண்டா தூக்கிறதுக்கு வரலங்கிறிய தூக்கத்துக்கு எவ்வளோ ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். இந்த சோஃபா கவர் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி மட்டும் பார்த்துட்டு எடுத்து வச்சுருந்துருப்போம். ஹஸ்பண்ட் ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அட்டாச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வச்சுருந்தேன், பெண்டிங்கில் வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா என்னையே அட்டாச் பண்ண விட்டுட்டாங்க. வெயிட் பண்ணதுக்கு நம்ம அன்னைக்கே அட்டாச் பண்ணிடலாம் போல் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணேன். தச்சுக்குட்டியமாக உண்மையிலே ரொம்ப பாராட்டணுங்க. எப்பயுமே நான் எந்த ஒர்க் பண்ணாலும் மோஸ்ட்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இந்த சோஃபா கவரும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. போடுங்க, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளே கூட அட்டாச் பண்ணிடலாம், டேடிக்கு பார்க்க வேணாம், நான் ஹெல்ப் பண்ணுறேன், வாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக சோஃபா வந்துட்டு ஃபுல்லாக குப்பரிக்க வச்சு தான் நம்ம அந்த நாட்லாம் கொடுத்துருந்தாங்களா அதெல்லாம் வந்துட்டு நம்ம கட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் ஹஸ்பண்டோட ஹெல்ப் வேணுன்றதுக்காக நாங்கள் பெட்டிங்லேயே வச்சுருந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்க பண்ணுற மாதிரி தெரியல, ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அட்டாச் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவங்களுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்களே சரி அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தச்சுக்குட்டிமா நான் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவும் நாங்களே அட்டாச் பண்ணிட்டோம். ஃபைனலி நாங்கள் பண்ணதுக்கப்புறம் சரி செம்மையாக அட்டாச் பண்ணிட்டோங்க. நாங்களாக பண்ணோன்ற மாதிரி எங்களுக்கே ஷாக் ஆச்சு. கடைசியில் நம்ம அன்னைக்கே பண்ணியிருந்துருக்கலாம், டைம் கொடுக்காம இருந்திருக்கலாம். நம்ம எதுவுமே உடனே செஞ்சிட்டோம்னா, ஒர்க்கு பெண்டிங் வைக்காமல் உடனே செஞ்சிட்டோம்னாவே நமக்கு பெரிய ஒர்க்காக தெரியவே தெரியாது. பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா டைம் ரொம்ப இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆக்சுவலி இது 2 வீக்கு கேப்பு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த அச்சுக்குட்டிமா சொன்னனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் உடனே அட்டாச் பண்ணியாச்சு. நானும் இந்த அச்சுக்குட்டிமா மட்டும்தான் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டோம். மம்மி கரெக்டாக அந்த டைமிங் வந்திருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இல்லை நீங்கள் வேண்டாம், நீங்கள் பாப்பாவை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், எனக்கு ஹெல்ப்பு கூட நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதனால் ஸோ பாப்புவை மம்மி கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் 2 பேருமே ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலி லுக்கு இப்போ செம்மையாக இருந்தது. இந்த அச்சுக்குட்டி தாங்க ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஆர்வமாகவே இருந்தாங்க, சோஃபா கவர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த அன்னைக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு தான் விட்டுட்டு நான் கொஞ்சம் கேப்பு கொடுத்துட்டான். பட் ஆனால் டெய்லியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நாளைக்குன்னு சமாளித்தேன். 2 டேஸாக கொஞ்சம் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க ஆசை ஏன் பெண்டிங்கில் வைக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காகவே நாங்கள் சரி களத்தில் இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சோஃபா கவரை ஃபைனலி நாங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டோம். பண்ணதும் நாங்கள் தான் பண்ணோமான்னு எங்களாலே நம்ப முடியலங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோம். பாப்பு இடையில ரொம்ப டைம், நாங்கள் அந்த சோஃபா கவர் அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்தது ஃபஸ்ட்டு. இதுக்கு பாப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா இடையில ஓடியாந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள சமாளித்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டன் நாங்கள் அட்டாச் பண்ணிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு ரொம்ப நேரமாக அட்டாச் பண்ணோம். கரெக்டாக ஃபைனலி லுக் வர்ற மாதிரி இருந்தது. திருப்பி ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கம் இல்லாமல் போயிடுச்சு. திருப்பி நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம்
அப்படின்ட்டு வச்சிட்டு இருக்கும் போதே தச்சுக்குட்டி ஆர்வக்குழலாம் நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது, அது தச்சுமா என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஃபைனலி ஓரளவுக்கு சூப்பராக செட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது 5 நிமிஷம் வேலை தான் நினச்சோம், பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, ரொம்பவே டயர்டாயிட்டோம். ஃபைனலி லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம மீஷோவில் நம்ம பார்த்த அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். அச்சோ குட்டி வாட்டி வந்துருச்சு. ஒரே மாதிரி தான் இருந்தது. அந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் நம்ம யூரின் மேட்டே வச்சாச்சு. அது கொஞ்சம் வீடியோவை நான் கட் பண்ணிட்டேன், ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் கவர் பண்ணவே இல்லை. அதில் யூரின் மேட்டு நம்ம போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேலே வைக்கிற அந்த சோஃபா கவரே நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணியாச்சு. ஃபைனலி ஓவர் லுக் இப்படி தான் இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. கிட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த அதே மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்டே இருந்தது. சில திங்ஸ் நம்ம வாங்கினா மீஷோவில் ஒரு ஆர்டர் பண்ணது ஒரு மாதிரி இருக்கும், நம்ம பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும். பட் நம்ம டெலிவரி ஆனதுக்கப்புறம் நமக்கு கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு அப்படி இல்லை, எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு அந்த மாதிரி ஆனதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டேப் வர்றது பார்க்கலாம். பார்க்குற மாதிரியே தான் எனக்கு எப்போயுமே கைக்கு வந்ததுக்கப்புறமும் இருக்கும். மீஷோ அண்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லாத்துலேயுமே நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்திருக்கேன். எல்லாத்துலேயுமே ப்ராடக்ட்டு எனக்கு எப்போயுமே ஓகேவாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம அட்டாச் பண்ணதுலேயே முக்கியமான ப்ராடக்ட்டே இது தாங்க. நம்ம டேப் வந்துட்டு ஒட்டி வச்சிட்டோன்னா குட்டீஸ் இருக்க வீட்டில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டும் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். சில பேர்த்துக்கு இந்த ப்ராடக்ட் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஸோ அதுக்காக தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டீஸ் வச்சுருக்கவங்க வீட்டில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த சோஃபா கவர் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு கலையாமல் இருக்கும். நம்ம எப்போவுமே க்ளீனாக நீட்டாக இருக்கும். நம்ம உள்ளே வரும்போதே கரெக்டாக பார்த்தோம்னா சோஃபா தான் முன்னாடி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது ஸ்பெஷல் ப்ராடக்ட். இந்த இடத்துல இது இந்த இடம் இங்கே இன்னும் அம்மோ இந்த இடம் இங்கே நிற்கல. ஓகே விட்டுருங்க. இப்போ இதை வச்சு அட்டாச் பண்ணி சூப்பர். நமக்கு எந்த இடத்துல அட்டாச் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணி நம்ம ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் வைக்கவே தேவைங்க. பாருங்கள், நமக்காக எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த 2 குட்டீஸும் பாருங்கள், இந்த குட்டிமா ஒரு பக்கம் அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ராவடி பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பு குட்டி அவங்க பங்குக்கு அவங்க ஒரு பக்கம் ராவடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள கீழே இறக்கி விட்டாலும் ரிட்டன் வந்து அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கையில் 2-3 தூக்கி வச்சுக்கிட்டாங்க. நானும் அட்டாச் பண்ணுவேன்ற மாதிரி. சரி ஓகே, நான் ஆளுக்கு ஒன்று கையில் கொடுத்துட்டு பார்த்துட்டு தான் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. நான் ஆசையாக அட்டாச் பண்ணலான்னு பார்த்தா தச்சுக்கிட்டி நான் தான் பண்ணுவேன்னு முக்கால்வாசி அவங்க அட்டாச் பண்ணாங்க. கீழே ஃபுல்லாக ஒட்டியாச்சு, மேலே ஒட்டியாச்சு, சைடு கார்னர் அந்த சைடு ஒவ்வொன்று கொஞ்சம் ஓகே நானே பண்ணிடுறேன் தங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானே அட்டாச் பண்ணிவிட்டேன். அந்த அச்சுக்குட்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுள். அதுவும் இல்லாமல் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு ஃபுல்லாக கம்மு தானே, ஸோ அதுக்காக கையில் ஃபுல்லாகவே ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த அச்சுக்குட்டிமா கையில் கொடுக்க வேணான்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த அச்சு நான் தான் வாங்கினேன். அடுத்தது எடுத்து வெயிட்டிங்லேயே வச்சுக்கிட்டே இருந்தாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் என் பாப்பா இப்படி தான் வீடியோ ஆன் பண்ணி ஃபைனலி எல்லாமே அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. இதுக்கு முன்னாடி இருந்த ஷோஃபாவுக்கும் நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் லுக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ தான் சோஃபா மாதிரியே இருக்குங்க. ஆனால் இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. போயிட்டு பாப்பா கிட்ட தாங்குமான்னு தெரியல, பாப்பா வீட்டுக்கு வைப்பாங்களான்னு சொல்லிட்டு. அவங்க தான் ரொம்ப ஹாப்பி, உடனே ஏறி உட்காந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோஃபா விட்டு கீழே இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க 2 பேருமே. வீடியோ எடுக்க கூட கொஞ்சம் கேப்பே கொடுக்கவே இல்லை, உண்மையை சொல்லணும்னாப்பா 2 பேருமே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த சோஃபா கவர் அவங்களுக்கு போட்டதுக்கப்புறம். எனக்கு விட அவங்க 2 பேருக்கு தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாஃப்டாக இருக்கு மம்மி. என்னமோ சாஃப்டாக இருக்கு. சாஃப்டாக இருக்கா? Thank you for watching. Like, comment, share and subscribe. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Bye friends.